கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் நான் என் ஆண்டவருக்காக. இந்த நாளின் இரக்கத்தின் செய்தி நமக்கு என்ன? இந்த நாளின் இரக்கத்தின் செய்தி, எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படவில்லையா? எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படவில்லையா? எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படவில்லையா? உன் ஆன்மா பலமற்றதாக இருந்தாலும் அவநம்பிக்கையில் விழாதபடி நான் கவனித்து கொள்ள மாட்டேனா? உன் ஆன்மா பலமற்றதாக இருந்தாலும் அவநம்பிக்கையில் விழாதபடி நான் கவனித்து கொள்ள மாட்டேனா? இதன் காரணமாகவே என் குழந்தாய், நீ அஞ்ச தேவையில்லை. நான் சொல்வதை மட்டும் செய். எப்போதும் என் முன்னிலையில் எளிமையாக இரு. உன்னை எளியவனாக இருக்கும்படி கேட்பது உன்னை தடுப்பதற்காக அல்ல, மாறாக அதன் வழி என் மகன் மகிமை அடையவே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். யார் அந்த மகன்? ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்காக இன்று மீட்பர் பிறந்துள்ளார் என்ற செய்தி. என் மகன் மகிமை அடையவே ஜெபி ஜெபி ஜெபி. என் சிறிய ஆன்மாவே, என் இதயத்தை உற்று நோக்கும்படி உன்னை அழைக்கிறேன். என் புனித பரிசுத்த வேதாகமத்தை குறிக்கிறேன். அங்கே செல். என் குழந்தாய், நீ களைப்புற்றிருந்தால் உடனே என் இதயத்திடம் வந்து ஜெபிக்க துவங்கு. இறை வார்த்தைகளை தியானிக்க துவங்கு. பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை எடுத்து வாசிக்க துவங்கு. அப்போது உன் களைப்பை நீ உணர மாட்டாய். உனக்கு ஏற்கனவே நான் கொடுத்தவற்றை விட இன்னும் அதிகமானவை அருள் வரங்கள் என்னிடம் உண்டு. எனவே என் அன்பான பார்வையிலே எப்போதும் தங்கியிரு. என் வேத வசனங்களை, ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை சொல்வதும் கேட்பதும் தியானிப்பதும் வழியாக நீ அதை செய்யக்கூடும். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அங்கேதான் ஊற்று உள்ளது, ஜீவ தண்ணீர் உள்ளது. பருகி புத்துணர்ச்சி பெறுவாயாக. இந்த புனித பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக நான் உன்னை விண்ணகத்தை நோக்கி நடத்துவேன். ஜபத்தின் வழியாக, பரிசுத்த வேதாகமத்தை தியானிப்பதன் வழியாக நான் உன்னை நடத்துவேன் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறார். அதேதான் சங்கீதம் 91:14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கின்ற பிள்ளைகள், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் விடுதலை. அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதில் தருகிறவர். நம்மை தப்புவித்து பெருமைப்படுத்துகிறார். நீடிய ஆயுளால் நிறைவளித்து மீட்பை வெளிப்படுத்துகிறார் என்ற சிந்தனை நமக்குள்ளே வர வேண்டும். தேவ பிள்ளைகளே,
இஸ்ராயலின் இறைவன் இங்கு 4 பேரால் அழைக்கப்படுகிறார். உன்னதர், எல்லாம் வல்லவர், ஆண்டவர். திருப்பாடல் 91:1 சொல்லுகிறது, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். உன்னதர் எல்யோன், எல்லாம் வல்லவர் எல் ஷடாய், ஆண்டவர் யாவே, இறைவன் எலோஹேம். இத்தனை பெயர்களையும் சேர்த்து கூறுவதுதான் இறைவன் ஒருவருக்கு மட்டுமே. அப்படிப்பட்ட ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு பாதுகாப்பலாய் இருக்கிறார் என்று அழுத்தமாக குறிப்பதற்காக தான் இன்றைய நாளின் சிந்தனை, எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படவில்லையா? எனது மேலாடையின் கீழ் நீ பாதுகாக்கப்படவில்லையா? உன் ஆன்மா பலமற்றதாக இருந்தாலும் அவநம்பிக்கையில் விடாதபடி நீ கவனித்துக்கொள், நான் உன்னை கவனித்துக் கொள்ளுவேன் என்ற உத்தரவாதத்தை தருகிறார். இதன் காரணமாகவே நீ அஞ்ச வேண்டிய பயமில்லை. நான் சொல்வதை மட்டும் செய், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் சொன்னது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை மட்டும் செய். இறைவார்த்தையின் வழியாக எப்பொழுது என் முன்னிலையில் எளிமையாக இருக்க விரும்புகிறார். எளியவனாக இருக்கும்படி கேட்பது நம்மை தடுப்பதற்காக அல்ல, மாறாக அதன் வழியாக நாம் மகிமை அடைவதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபி 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 என்று இந்த நாளில் சிந்தனைக்கு ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துமஸ் முந்தின நாள் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பாலன் இயேசு கிறிஸ்து நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தினமும் தினமும் ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்காக நான் என் நேரத்தை கொடுப்பேன். எனக்கு இன்னைக்கு என்ன இறை செய்தி, என்ன இரக்கத்தின் செய்தி என்பதை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.